வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நள்ளிரவிலிருந்து ட்ரம்பின் உலகளாவிய வரி விதிப்பு தொடங்கியுள்ளது. இந்தியாவுக்கான 25% இறக்குமதி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த மாத இறுதியில் இதற்கு மேலும் 25% இறக்குமதி வரி வரும்போது இந்திய இறக்குமதிகளுக்கு மொத்தம் 50% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் மேலும் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட விரும்பவில்லை என்று வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். பிரச்சினை தீர்க்கப்படும் வரை பேச்சுவார்த்தை இல்லை என்று அவர் தெரிவித்தார். மேலும் தெரிவித்த ட்ரம்ப் இன்று முதல் இந்தியாவின் இருந்து வரும் பெரும்பாலான பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 25% இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் கூடுதலாக 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்றார். ட்ரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவு மூலம் வழங்கிய மேலதிக வரி விதிப்பின் அதிர்ச்சி அதிகரிப்பு அமெரிக்கா ஒரு பெரிய ஆசிய கூட்டாளியின் மீது விதித்து மிக கடுமையான இறக்குமதி வரியை குறிக்கிறது. இது புதுடில்லியில் கடுமையான எதிர் விளைவுகளை தூண்டியுள்ளது. இந்திய அரசாங்கம் இந்த முடிவை நியாயமற்றது என்று அழைத்தது. இந்திய அதிகாரிகள் தேசிய நலன்களை பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்பை நேரடியாக பெயர் குறிப்பிடாமல் ஒரு எதிர்மறையான அறிக்கையை வெளியிட்டார். அதில் இந்தியா தனது விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் மீனவர்கள் நலன்களில் ஒருபோதும் சமரசம் செய்யாது. அதற்கு நான் தனிப்பட்ட முறையில் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்புகளை தெளிவாக நோக்கமாக கொண்ட இந்த அறிக்கை இந்தியாவின் விவசாயம் மற்றும் பால் பொருட்கள் நிலைப்பாடு எவ்வாறு உறுதியாக உள்ளது என்பதை காட்டுகிறது. ட்ரம்பின் வரி விதிப்பு பேச்சுவார்த்தையில் அமெரிக்க விவசாயம் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறக்க வேண்டும் என்ற நிபந்தனை இந்தியாவால் நிராகரிக்கப்பட்டது. ட்ரம்ப் தாம் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட விரும்பவில்லை என்று கூறுகிறார். அதில் சுவாரஸ்யமான விஷயம், இந்தியா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்பதுதான். அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்று போய்விட்ட நாடு ஒன்றுடன் நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரும்பவில்லை என்று ட்ரம்ப் கூறுகிறார். கனடாவும் அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேசி பயனில்லை என்று கிளம்பி போய்விட்ட நாடு. அது பற்றி கனடிய பிரதமர் மார்க் கார்னியிடம் கேட்டபோது ட்ரம்புடன் மோசமான டீல் வைப்பதை விட ட்ரம்பின் டீலை வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் என்றார். பொங்கி எழுந்த ட்ரம்ப் கனடிய இறக்குமதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட 25% வரையை 35% ஆக்கினார். சரி, வைத்துக் கொள்ளுங்கள் என்று தலையாட்டி விட்டு போய்விட்டது கனடா. இந்தியா மீதான இறக்குமதி மேலதிக வரி விதிப்பு ரஷ்யாவை பற்றியது என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் ஆய்வாளர்கள் மிகவும் பழக்கமான நாடகத்தை பார்க்கிறார்கள். குறிப்பாக விவசாய பொருட்கள், பால் உட்பட பலவற்றை இந்திய சந்தைக்குள் கொண்டு போக இறக்குமதி வரிகளை பயன்படுத்துதல். இது நீண்ட காலமாக பாதுகாத்து வரும் சந்தை. அது ப்ளூம்பர்க் ஆய்வாளர் ஆடம் ஃபரார் இந்த மேலதிக வரி விதிப்பு மாஸ்கோவுக்கு அழுத்தம் கொடுப்பது பற்றி குறைவாகவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் டெல்லியை கட்டாயப்படுத்துவது அதிகமாகவும் தெரிகிறது என்று எழுதினார். குறிப்பாக சீனா உட்பட ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்கும் மற்ற நாடுகளுக்கு அல்லது ரஷ்யாவுக்கும் ட்ரம்ப் இதே போன்ற அபராதங்களை விதிக்கவில்லை. இந்த வரி விதிப்பு வர்த்தகத்திற்கு அப்பால் நீண்டுள்ளது. வரி விதிப்பு செய்வதன் மூலம் ட்ரம்ப் இந்தோ பசிபிக்கில் ஒரு பாதுகாப்பு கூட்டணி பலவீனப்படலாம் அல்லது உடைந்து போகலாம் என்பதை கவனிக்கவில்லை. இது ஏன் முக்கியமானது? ஆசியாவில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு எதிர்கொள்ள அமெரிக்காவும் இந்தியாவும் 2 தசாப்தங்களாக ஒரு தந்திரோபாய கூட்டாண்மையை உருவாக்கியுள்ளன. அதுதான் குவாட். அந்த அடித்தளம் இப்போது ஆபத்தில் உள்ளது. இந்திய இறக்குமதிகளுக்கு 50% இறக்குமதி வரி விதிக்க ட்ரம்ப் எடுத்த முடிவு இந்தோ பசிபிக் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி உள்ளது. அதன் பொருளாதார தாக்கம் காரணமாக மட்டுமல்ல, சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளின் கூட்டணியான குவாட்டை உடைக்கும் அபாயம் உள்ளதாலும் இறக்குமதி வரி விதிப்பு மற்றும் அபராதம் இந்திய குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டை நடத்துவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வருகிறது. இந்தியாவில் அடுத்த சில மாதங்களில் நடக்க திட்டமிடப்பட்டுள்ள குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது உச்சி மாநாட்டின் எதிர்காலம் கூட நிச்சயமற்றதாக தெரிகின்றது. குவாட் ஒரு ராஜதந்திர கிளப் மட்டுமல்ல, இது இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்க கொள்கையின் தந்திரோபாய மையம். பல தசாப்தங்களாக நடுநிலை கொள்கையினை கடைபிடித்த புதுடில்லியை வாஷிங்டன் மிக கஷ்டப்பட்டு குவாட் கூட்டணிக்குள் இழுத்துச் சென்றது. இந்தியா நீண்ட காலமாக கூட்டணிகளை எதிர்த்தது. ஆனால் குவாட் அதன் சுயாட்சியை மதிக்கும் ஒரு நெகிழ்வான வடிவமாக காணப்பட்டது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு ஒருங்கிணைப்பு அனைத்தும் அந்த கூட்டணிக்குள் ஆழமடைந்துள்ளன. ஆனால் ட்ரம்பின் இறக்குமதி வரி தாக்குதல் அந்த நம்பிக்கையினை அச்சுறுத்துகிறது. இந்தியாவை வாஷிங்டனில் இருந்து விலக்கி மாஸ்கோ அல்லது பெய்ஜிங்கை நோக்கி தள்ளும் அபாயம் உள்ளது. அமெரிக்க இந்திய வர்த்தக குழுவின் தலைவரும் முன்னாள் அமெரிக்க தூதருமான அதுல் கேஷாம் பிரிந்து செல்வதை விட ஒன்றாக இருப்பது நல்லது என்று கூறினார். சர்வதேச அமைதிக்கான காரணக்கி என்டோமெட்டின் மூத்த உறுப்பினரான ஆஷ்டே டெல்லிஷ், எங்கள் கடந்த கால தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டாண்மை
கணிசமான சீரான வளர்ச்சியினையும் தந்திரோபாய சீரமைப்பையும் அடைந்துள்ளது. அந்த குவாட் கூட்டணி தேவையற்ற நெருக்கடிக்குள் செல்லக்கூடும் என்று கூறினார். ரஷ்யாவின் போருக்கு இந்தியா நிதி உதவி செய்வதாக ட்ரம்ப் கூறினாலும் இறக்குமதி வரி மற்றும் அபராதம் கொள்கை ரீதியானது அல்ல. இந்தியா வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ரஷ்ய எண்ணெயை அதிகம் வாங்கும் சீனா புதிய அபராதங்களை எதிர்கொள்ளவில்லை. மற்றும் ஒரு பெரிய இறக்குமதியாளரான துருக்கி விடுவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஊடகம் ப்ளூம்பர்க் இது கொள்கை அல்ல, அந்நிய செலாவணி என்று எழுதியது. அவர்கள் மேலும் குறிப்பிட்ட போது ட்ரம்ப் சீனா அல்லது துருக்கி மீது இதே போன்ற அபராதங்களை விதிக்கவில்லை என்பது ட்ரம்ப் இந்தியாவை பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்துவதை குறிக்கிறது. ட்ரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவரோ சீனாவுக்கு எதிர்காலத்தில் விதிக்கப்படக்கூடிய அபராதங்கள் பற்றி குறிப்பிட்ட போது நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளும் நிலைக்குள் நாங்கள் வர விரும்பவில்லை என்று கூறினார். அதன் அர்த்தம் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு சீனா மீது அபராத வரி விதிப்பு செய்தால் சீனா உடனடியாக அமெரிக்கா மீது பதிலடி வரி விதிப்பு செய்யும் என்பதை ட்ரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவரோ தெரிந்து வைத்துள்ளார். ட்ரம்ப் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு வரி விதிப்பு செய்தார். அதில் எத்தனை நாடுகள் பதிலடி கொடுத்தன? உலகில் மொத்தம் 2 நாடுகள் தான் ட்ரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுத்தன. சீனா மற்றும் கனடா ஆகிய 2 நாடுகள் மட்டுமே பதிலடி கொடுத்தன. இன்று கூட அமெரிக்க கார்கள் முதல் ஆரஞ்சு ஜூஸ் வரை 25% இறக்குமதி வரி விதிப்பை கனடா செய்கிறது. அதே போல சீனாவும் செய்கிறது. அதனால் தான் ரஷ்ய எண்ணெய் வாங்கினாலும் சீனாவுக்கு அபராத வரி விதிப்பு கிடையாது. இந்தியா 5வது பெரிய பொருளாதார மற்றும் குவாட் கூட்டணியின் விநியோக சங்கிலி உக்திகளுக்கான மையம். அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதிகள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 2.5%. இதன் நீண்டகால இழப்பு குவாட்டின் சுதந்திரமான திறந்த மற்றும் மீள்தன்மை கொண்ட இந்தோ பசிபிக் பார்வையை தடம்புரள செய்யலாம். ட்ரம்ப் இந்திய மருந்து நிறுவனங்களை குறிவைத்து மற்றும் ஒரு அச்சுறுத்தலை விடுத்தார். 250% வரை வரி விதிப்பு செய்ய போகிறேன் என்றார். அப்படி செய்தால் அமெரிக்க சுகாதார பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் மருத்துவத்துறையை தாக்கும். இந்தியாவின் ஏற்றுமதி அமைப்புகளின் தலைவர் அஜய் சஹாய் பல அமெரிக்க ஏற்றுமதி ஆர்டர்கள் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். இந்த அடி ஏற்றுமதியாளர்கள் நீண்டகால வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும். வர்த்தக அமைச்சு அதிகாரி ஒருவர் பிடிஐயிடம் கூறிய போது இந்தியா ஒரு ஒப்பந்தத்திற்கு திறந்திருக்கிறது, ஆனால் அதன் விவசாயிகள் அல்லது அதன் இறையாண்மையை இழக்காது என்று கூறினார். இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுடனான உறவுகளை வலுப்படுத்த நகர்கின்றது. இதன் விளைவு குவாட்டின் தந்திரோபாய நோக்கத்திற்கு நேரடியாக எதிரானது. அடுத்தது என்ன நடக்கும்? குவாட்டை பொறுத்தவரை அதன் எதிர்காலம் அமெரிக்காவும் இந்தியாவும் மோதிக்கொள்வதை தணிக்க முடியுமா, அல்லது இறக்குமதி வரி அதிகரிப்பு ஒரு புவிசார் அரசியல் பிளவாக மாறுமா என்பதை பொறுத்தது. இந்தியா குவாட் உச்சி மாநாட்டை தாமதப்படுத்தலாம் அல்லது தலைவர்கள் மட்டத்தில் இல்லாமல் அதிகாரிகள் மட்டத்திற்கு குறைக்கலாம். இதனால் ட்ரம்புடனான உயர்மட்ட மோதலை தவிர்க்கலாம். இந்தியா கூட்டணியில் இருந்து தனது கவனத்தை மாற்றினால் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் உக்தி நொறுங்கும் அபாயத்தை வாஷிங்டன் எதிர்கொள்கிறது. மத்திய குவாட் உறுப்பினர்கள் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இப்போது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்கின்றனர். அமெரிக்காவுடன் ஒட்டிக்கொள்ளுங்கள் அல்லது ஒற்றுமையை பாதுகாக்க மத்தியஸ்தம் செய்யுங்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை முன்னாள் அதிகாரி இவான் ஃபைகர்பாம் இந்தியாவுடனான உறவுகள் அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் ஒரு கால்பந்து விளையாட்டாக மாறும் அபாயம் உள்ளது என்று எச்சரித்தார். 4 கூட்டாளிகளுக்கிடையேயும் நம்பிக்கை அப்படியே முழுமையாக இருந்தால் மட்டுமே குவாட் செயல்படும். இந்தியா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தால் குவாட்டில் இருந்து விலக கூட தேவையில்லை. குவாட்டில் இந்தியா தமது பங்களிப்பை குறைத்துக் கொண்டு ஓசைப்படாமல் ஒதுங்கிக் கொண்டாலே அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கொள்கை ஆட்டம் காணும். இதற்கிடையில் இந்தியா பகிரங்கமாக அழுத்தத்துக்கு அடிபணிவதை எதிர்க்கும். ஆனால் பதட்டங்களை தணிக்க ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குதல்களை அமைதியாக குறைக்க முடியும் என்று தகவல்கள் புதுடில்லியில் அடிபடுகின்றன. ஏற்கனவே சமீப வாரங்களில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குதல்கள் கணிசமாக குறைந்துள்ளன. அது ஒரு திட்டமிட்ட நகர்வா அல்லது தற்செயலாக நடந்ததா என்பது அடுத்த சில வாரங்களில் தெரிந்து போகும்.